ஆனால் உண்மையை சொல்ல போனால் காமத்துப்பால் முழுவதும் இன்றைக்கி என்ன ஒரு மனோதத்துவ டாக்டர் என்னென்ன சொல்கிறாரோ அத்தனை விஷயம் அதில் இருக்குதுங்க. யார் சொல்லுவா அதெல்லாம்? நான் அதே பையனை நிற்க வச்சுக்கிட்டே சொன்னேன், நீ உட்காந்தா கூட தூங்கிடுவேன், நின்று கேளு. என்ன இன்னைக்கு காதல் பொருந்துமான்னு கேட்குறீல்ல, திருவள்ளுவர் சொன்ன காதல் இன்னைக்கு பொருந்தும். எப்படி? இப்போ கதாநாயகனும் கதாநாயகியும் காதலன் அப்படி வச்சுக்கோங்க, ரெண்டு பேரும் தங்களுடைய காதலை பொது இடத்துல வெளிக்காட்டுவாங்களா? காட்ட மாட்டாங்க. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும். இப்போ வச்சுக்கங்களேன், கதாநாயகன் சைக்கிளில் வருவான், எப்போவுமே நம்ம தமிழ் படங்களில் அப்படி இருப்பான், இடவேளைக்கு பிறகு பணக்காரன் ஆயிடுவான், எதுக்குன்னே தெரியாது. மலையாள படங்களில் இடவேளைக்கு பிறகு எல்லாரும் ஏழையாகிடுவாங்க, அது எதுக்குன்னு தெரில. அதெல்லாம் அந்த படம் எடுக்கிறவங்க எடுத்தால் ஒரு நாள் கேட்டுக்கிட்டான், இவங்க எப்படி பணக்காரனானே அவன் எப்படி ஏழையானே அப்படின்னு சொல்லி. அது ஏதோ ஒரு இது இருக்குது, சென்டிமெண்ட்டில் ஓடும் படம், அது இருக்கட்டும். கதாநாயகன் சைக்கிளில் வருவான், கதாநாயகி எத்தாப்பில் வர்றான்னு வச்சுக்கோங்க, குடும்பத்தோடு வர்றா கதாநாயகி. யார்? அவங்க அப்பா இன்ஸ்பெக்டர், அவங்க அம்மா வழக்கறிஞர், அவங்க அண்ணன் மிலிட்ரியிலேருந்து வந்திருக்காரு, எதுக்கு? லீவுக்கு. இப்போ அந்த பெண்ணு வர்றா, இவனுக்கு அவள் வர்றான்னு தெரியுது, அவளுக்கு இவன் வர்றான்னு தெரியுது. இப்போ என்ன செய்வாங்க ரெண்டு பேரும்? பொதுவாக இன்றைக்கி சொல்லுங்க பார்ப்போம், ஹாய் அப்படிமானா அப்படி கையை முறுக்கிடுவாங்க. இவன் அவளை தெரியாத மாதிரி போவான், அவள் இவனை பார்க்காத மாதிரி போவான். இதான் உண்மை. வேணா அந்த முக்கில் போய் லேசாக திரும்பி பார்ப்பான், அவ்வளோதான். இதான் நடக்கும். இதுதான் இன்னைக்கு. இதை திருவள்ளுவர் சொல்கிறாருங்க, ஏதிலார் போல பொது நோக்குதல் காதலார் கண்ணே உள. ஏதிலார் என்ன? ஸ்ட்ரேஞ்சர். இப்போ பாருங்க, நான் தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்ல வேண்டியிருக்கு. முந்தையெல்லாம் இங்கிலீஷில் சொல்லி தமிழில் சொல்லுவோம். ஏதிலாருங்கிற ஒரு வார்த்தையை அவன் ஏதிலார் போல இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நோக்கணுமா. பொது நோக்குதல் என்ன அழகான வார்த்தைங்க. பொது நோக்குன்னு என்ன அர்த்தம்? இப்போ நான் இந்த மைக்கையோ இந்த இதையே பார்க்குறப்ப இதை நான் காதலாலாம் பார்க்க மாட்டேன், பொதுவாக தான் பார்ப்பேன். ஒரு செவத்தை பார்க்குற மாதிரி ஒரு அப்போ இங்கே காதல் வராது. ஏதிலார் போல பொது நோக்குதல் காதலார் கண்ணே உளன்னா, காதலிப்பவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய மௌனம் இருக்குல்ல, அது மாதிரி என்னங்க வரும்? கண்ணை பற்றி சொல்கிற பாட்டு ஒரு 100 பாட்டு தொகுக்குங்க, போதுங்க. கண் இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? ஆனால் கண்ணே இப்போ இல்லையே, பூரா காது தானே. செல்லு ஒரு செல் பிராணி ஆகிட்டான் மனுஷன். சில பேர் 2 செல் பிராணி. நான் நினைக்கிறேன் அடுத்த தலைமுறையில் செல்ஃபோன் இருக்காதுங்க, வச்சு குத்தி விட்டுருவாங்க பிறக்கிற உடனே. செல் குத்து விழா அப்படின்னு சொல்லி தாய்மாமைங்க சிம் கார்டு செய்வாங்க. அப்படியே ஏதோ என்னால் முடிஞ்சதை வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான்.